யாரெல்லாம் இந்த திட்டத்துக்கு தகுதி இல்லை அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு 21 வயது பூர்த்தி அடையலைன்னா அவங்களுக்கு இல்லை. ஓகேங்களா, இந்த சைடில் இருக்கிற எலிஜிபிலிட்டிலாம் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணனா அவங்களுக்கு இல்லை. அடுத்ததா வேற என்னன்னு பார்த்தோன்னா, ஆண்டு வருமானம் 50 லட்சத்துக்கு மேலே இருந்து அவங்களோட டேர்ன் ஓவர் ஓகேங்களா 50 லட்சத்துக்கு மேலே இருந்து ஜிஎஸ்டிலாம் பே பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் இல்லை. அடுத்ததா ஓகேங்களா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் ஓகேங்களா, யாருன்னு பார்த்தோன்னா எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர்கள், இந்த மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓகேங்களா பிரதிநிதிகள், அவங்களுக்கும் இந்த திட்டத்தில் தகுதி இல்லை. ஓகேங்களா, இந்த திட்டத்தின் மூலயமாக இந்த 1000 ரூபாய் வாங்குறது அவங்களுக்கும் தகுதி இல்லை. இதில் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் யாருக்கு எக்ஸம்ஷன் இருக்குன்னு பார்த்தோன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக இருந்தாலும் ஊராட்சி ஓகேங்களா வார்டு உறுப்பினர்கள் ஓகேங்களா, ஊராட்சி மன்றத்தில் இருக்கிற வார்டு உறுப்பினர்கள் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆனால் அவங்க இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தகுதி இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு தகுதி இல்லை. பட் அதுலேயும் ஒரு எக்ஸம்ஷன் யாருக்கு? ஊராட்சி மன்றத்தில் இருக்கிற வார்டு உறுப்பினர்களுக்கு. அடுத்ததா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டார்ஸ் ஓகேங்களா, இதெல்லாம் வேலை பார்க்குற ஓகேங்களா வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களும் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் இல்லை. அடுத்ததா யார் யாருன்னு பார்த்தோன்னா, பர்சனல் யூஸுக்காக, அதாவது சொந்த யூஸ்க்காக கார், ஜீப் ஓகேங்களா, காரு, ஜீப்பு, இந்த மாதிரி 4 சக்கர வாகனங்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களும் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் இல்லை. ஓகேங்களா, இதெல்லாம் தான் யார் எலிஜிபிள் இல்லை, எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்ற A to Z டீட்டெயில்ஸை எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கூற்று காரணத்தில் கேட்டால் கூட நம்மளால் கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த திட்டங்களை பார்க்கலாம். நன்றி.